அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஜனவரி மாதம் முடிவதற்குள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப் போவது உறுதி. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக இன்னும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மிக வலுவாக தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் குடும்பஸ்தானத்திலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானம் ஆகிய 3இல் நுழைகிறார். வித்யாகாரகரான புதன் பெரும்பாலும் தனஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். இறுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரன் சுகஸ்தானத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் பஞ்சமஸ்தானத்தையும் அலங்கரிக்க போகிறார். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். இப்படி இந்த மாதத்தில் அதிரடியாக கிரகநிலைகளில் மாற்றம் ஏற்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகநிலைகளுமே அனைத்து விதமான நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் 9 கிரகநிலைகளும் வலம் வராது. அதே சமயம் அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் 9 கிரகம் ஒரே நேரத்தில் வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கிரகநிலைகளின் தன்மையையும் அவற்றின் தாக்கத்தையும் ஆளுமையையும் நன்கு அறிந்தாலே போதும் நாம் எந்தெந்த நிகழ்வுகளை செய்யலாம், எந்தெந்த பணிகளை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பில் மோட்சக்காரகரான கேது 9இல் நிலை கொண்டிருக்கிறார். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வீற்றிருக்கிறார். தைரியஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைகிறார். இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. சாதகமற்ற அமைப்பு என்றால் நிச்சயமாக ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பதுதான். அது மட்டுமல்லாது குருவும் சப்தமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆனால் குரு இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானமாகிய 7இல் அமரப்போகிறார். எனவே குருவிடமிருந்து நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனியின் காரணமாக சின்ன சின்ன தடைகள் வரலாம். பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக இயலாது என்பதை திட்டவட்டமாக சனி இறுதி கட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். இப்படி சில கிரகநிலைகள் சாதகமாகவும் சில கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பிலும் இருந்தாலும் கூட மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையிலும் நாம் சில நேரங்களில் தோல்வியை சந்திக்கிறோம் என்றால் நிச்சயமாக அதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது நம்மளிடம் எழக்கூடிய அச்சம், பயம், எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் போன்றவையாக தான் இருக்கிறது. ஏனென்றால் நம்மளுடைய வருமானத்தையும் வசதி வாய்ப்பையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல அருமையான திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யாமலே அந்த திட்டத்தை செயல்படுத்தினால் இவ்வளவு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை நன்கு உணர்ந்திருந்தாலும் கூட அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது அதில் இந்த சிக்கல் வந்துடுமோ அல்லது அந்த சிக்கல் வந்துடுமோ, நிலைமை இப்படி தலைகீழாக மாறிடுமோ என்று இந்த திட்டத்தை செயல் வடிவம் கொடுக்காமலே திட்ட வடிவிலே நாம் தோல்வி அடைய செய்து விடுகிறோம். அதுதான் மிக முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த திட்டத்தை செயல்படுத்தி அதில் எழக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். ஆனால் அந்த முயற்சியில் நாம் ஈடுபடவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய இந்த அதீத சிந்தனை தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முன் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு முறைக்கு 3 முறை சிந்தியுங்கள். ஆனால் அவற்றை செயல் வடிவம் கொடுத்து அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கிடைப்பதோடு மட்டுமல்லாது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுக்கு எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். என்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் சப்தமத்தில் நிலை கொண்டிருக்கிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் வக்ரகதியில் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு நீங்கள் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாருங்க. அதற்கான பலன்களை இந்த தருணத்தில் இருந்தே நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால்
குருவினுடைய அமைப்பில் பெரிய அளவுல வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிப்புகளை ஏற்படுத்தி விடாது. எனவே குரு பகவானினுடைய அமைப்பு சப்தமஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருப்பதால் பல பணிகளை துணிந்து மேற்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும். எனவே பெரிய அளவிலான நன்மைகளும் முன்னேற்றமும் குருவின் அமைப்பு காரணமாக விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கலாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக குரு உருவாக்கி கொடுக்கிறார். என்றால் குருவின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது ஒரு மிக பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும். சனி 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அவருடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். எனவே உத்தியோக ரீதியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் சற்று நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் பணமழை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான யோகமும் உண்டு. ராகு மிக வலுவாக யோகஸ்தானம் ஆகிய 6ல் இருக்கிறார். கேது மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் லாபஸ்தான வலுப்படுத்தக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தனலாபத்துடன் நிறைவு செய்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார். அவர் இந்த நிலையில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் 9ல் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்குங்க. விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் கட்டுக்குள் வரும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு. தைரிய ஸ்தானத்தை சூரியன் வலு சேர்க்க போகிறார். எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. வித்யாகாரகரான புதனும் அவருடன் இணைந்திருப்பதால் நுணுக்கமான அறிவாற்றலை பயன்படுத்தி பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை தரிசித்து வருவதால் வேலனின் அருளால் நிச்சயமாக பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஜனவரி மாதம் முடிவதற்குள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.